அவர் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. நாங்க பாத்துக்கிறோம். அப்படியா செய்யலாம்? சங்கர் எங்க இருக்கிறான்? அழைத்து கேட்டு பாருங்க. ரோசாப்பு பரிசது யாரு? ரோசாப்பு யாருன்னு கேட்டுக்கிறாங்க. அந்த வீட்டுக்காரங்க தான் இருக்கு ரோசாப்பு. அது யார்தான் பறிக்க பார்த்தது யாரு? ஏன் பறிக்கணும்? நீ சொல்ற நான் எப்போ காரணமா தான் சொல்லுவேன். போ. ஏய் சங்கர், என்ன உனக்கு பைத்தியமா பிடிச்சு மாட்டே? சந்தோஷமா தான் பைத்தியம். இதுவரை இந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் மட்டும் நான் சந்தோஷம். அப்பா அவங்க எஸ்டன் ஓடியாங்க. அவங்க யாரா? யாப்பா? ஒரு அண்ணன் யாரோ தவறான வழி நடந்து விட்டான். அவன் கற்பை கிடைத்தவன் நமக்காக. அப்படி திருமணத்தை முடித்து விட்டு திருமணமா முடிஞ்சு போச்சு. அண்ணே இருங்கப்பா. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன வணக்கம்? அண்ணே வரனா பின்னாடி தான். சரிடே. அப்பா என்னப்பா? யாரோ ஒரு ஏழை பெண்ணை காதலிப்பதாக உனது அண்ணனும் சொல்லிக் கொண்டிருக்கிற உண்மையா? அதான் நான் சொன்னேன். ரோசாப்பு தான் அந்த பொண்ணு பறிக்க பார்த்து நீ தான் குழப்பம். அப்பா அண்ணனே சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்களே. அவங்க ஏதோ சொன்னது உண்மைதானப்பா. அதான் லவ் பண்ணி நீங்க கம்மாடி பண்ணுங்க. எல்லாம் மண்டிலுங்க. ஆமா அவங்க பரம்பரையா மண்டிலு. எல்லாம் ரவ் ஆரம்ப லவ். ஆளு பைக்கு மூச்சு விடு கவுதாச்சுவே போறான். போடா பால. எங்க கீறே? இந்த பார்வையில் ஒரு வைரக்கம் என்ன அசைக்க மாணிக்க தீபங்கள் மங்கள வாத்தியம் இருக்கிறது. இதற்கு ஒரு தவறான வழி சொல்றேன். இந்த மன்னன் உடலிலே உயிர் மூச்சு இருக்கிறாய். இந்த பார்வை அந்த உடலிலே உயிர் மூச்சு இருக்கிறாய். அந்த பெண்ணுக்கு உனக்கும் திருமணம் நடக்கும். எல்லாம் அப்பா ஒரு மத சொல்லுங்க. என் உடம்புல கடைசி வருஷம் ரத்தம் இருக்கிற வரைக்கும் அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வது சத்தியம். என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவங்க கிளாத்துல மாறி மாறி 5 முறை நான் சாப்பிடுவேன். என்ன வார்த்தை வரைக்கிறார்? நாங்களே வயிற்று வச்சுக்கிறோம். யாராவது குடிக்காதா?
அப்புறம் குடல் நாலு வெளியே வந்துருவோம். நீ டாபர் எப்படியோ செத்து பாரு பாத்துக்கிறாங்க மறுபடியாத்தா நாங்க அதுக்கு சொல்லல. நாங்க எதுக்கு சொன்னா ஒண்ணு இந்த கேம சேர்த்திருக்கணும். அப்பட முடியும் சண்டை மாஞ்சி யானா ஒருத்தர் போட்டு அவங்க யாரா சேர்த்து நம்ம தான் மாத்திக்கணும். என்னடா சொல்ற கூட இந்த தடுக்காது நீங்க சாவச்சு நீங்களே சாவச்சிங்களா நம்மள போட்டு ஆடுவாங்க. உயிரோடு இருந்தா நல்லது, உயிரோடு இருக்கணும். ஆனா நம்ம இப்படியே விடக்கூடாது. இன்னும் 10 வச்சு எத்தி விட்டுங்க. எப்படி? ஆமா நீ கட்டின்னு வந்து கிணால் வந்தா எத்திங்களே இருக்கும். ஒரு அப்புறம் பாத்துக்கலாம். கமாடா கொண்டு வந்தேன். இதுவே காலமில்லை. எப்படியாவது பார்த்து மன்னர் திருமணத்துக்கு சம்மதம் பெற வேண்டும். மன்னா மன்னாவா சத்தியமா சொல்ற இந்த அரண்மனையே கிடையாது. லவ் அரண்மனை பண்ணுங்க. அதாவது லவ் பத்தி நீங்க நடக்குது. நான் ஏன்தாங்க வேலை செஞ்ச நேரத்தை இல்ல பாய் இது லவ் அரண்மனை. என்ன சொல்ற? நானும் பாக்குறேன் வந்து வந்து ஒவ்வொரு லவ் போட்டு போய் புரியல. அரண்மனையா கொடுத்த நீங்க குழந்தை எப்படா பண்ணீங்க? சொன்னீங்களே பண்ணீங்க. அதெல்லாம் பாக்கணும். எனக்கு எப்படி இருக்கும்? என்ன பார்த்துட்டு எப்படி இருக்கும்? நான் எவ்வளவு கட்டு போடா இருக்கிறேன். அதே லவ் பண்ணி தின்னீங்க. அதே நாங்க தான் அப்புறம் முதல்ல லவ் பண்ணீங்களா? விட்டுரு. அதுக்கப்புறம் உங்க மச்சின் லவ் பண்ணானா அதையும் விட்டு பார்த்து விட்டுரு. இப்போ உன் தங்கச்சி ஒரு பொண்ணல ஒரு பையனை லவ் பண்றான். சொல்லுவ கேட்பதற்கு ஒரு மதியம் இருக்க வேண்டும். என் தங்கையே சென்று உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னாலும் ஒரு பயம் காதலிக்க மாட்டான். ஏன்னா சாட்ரம பாத்துக்கிறியா? சாட்ரம போது போடா போடா. அவ கலரே கருப்புடா. உனக்கு விஷயம் தெரியாது உனக்கு. ஆமா இந்த லவ் இருக்கு லவ். இவன் நல்லவனா கெட்டவனா பணக்காரனா ஏழையா அதெல்லாம் தெரியாது. அது லவ்வுக்குன்னு வந்துடும். இப்போ வந்துச்சு லவ் பண்ணி போறான். அவன் சொல்லிட்டு போறான். ஆமா போய் மன்னர்கிட்ட நான் பொண்ணு கேட்க போறேன். மன்னர் பொண்ணு கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய்ங்கிறான். உங்க தந்தைகிறார் பேர் அந்த அறையாண்ட போய்ங்கிறான். அப்படியா? ஆமா விடவே கூடாது. விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? போடுங்க காதலிக்கிறான். இந்த செவிலே உனக்கு ஒண்ணுமே புரியல. நனவினில் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே, புத்தி வேதலித்து விட்டதா? மதி கட்டு விட்டதா? என்ன மரியாதை தரையோடு? யாரை பார்த்து உனக்கு என்ன மரியாதை கிடைக்கிறது? தருதல பயலே. உன்னை துணிக்கு வளர்த்த தந்தை சித்தப்பனா சித்தப்பன் சித்தப்பன். பிறகு இந்த நாட்டை நாளாள வேண்டும். வயதில்லாத காரணத்தினால் உனக்கு மணிமுடி சுட்டினார்கள். உனக்கு பிறகு நான் தானே மணிமுடி சுட்டிக்கல வேண்டும். அதை விடுத்து உன் மகன் சங்கருக்கு மணிமுடி சுட்ட வேண்டும் என்று துணிக்கிறாயே தருதலை. உனக்கு என்னடா மரியாதை? உன் தந்தையார் சரியில்லை என்பதற்காக உன் தந்தை யார் தெரியுமா? மகாபாரத திருநாட்டு துரியனை வாழ வைத்தவன். என் மகன் யார் தெரியுமா? பாண்டி மன்னனை போலவே இந்த மண்ணை ஆளக்கூடிய அப்படி என்றால் இந்த சங்கருக்கு மன்னா மன்னா
அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நேரம் எல்லாம் வாசம் ஓ வேர்வ துளி தான் பரபடிக்கும் இதிகாசம் உன்னை விட தெய்வம் இல்லை உன்னை போற கோயில் இல்லை சொந்த வந்த யாரும் இல்லை சொல்லித்தராலும் இல்லை அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் அப்பா வறுமைய கண்டதில்லை மணிமரம் நின்றதில்லை எதையுமே தனக்குனே எதையும் நீ சேர்த்ததில்லை அப்பா வறுமைய கண்டதில்லை பணிமரம் நின்னதில்லை எதையுமே தனக்குனே எதையும் நீ சேர்த்ததில்லை உழைச்சி உழைச்சி நீ ஓடாத எளித படிக்க நீ ஏடாத உழைச்சி உழைச்சி நீ ஓடாத எளித படிக்க நீ ஏடாத கல்லு பகலும் துயர கடலில் நீராடி என்னார மரமாறாக்கிற போராடி அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்னார மரமாறாக்கிற போராடி அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம் ஓ வேர்வ துளி தம்பர படிக்கும் இதிகாசம் உன்னை விட தெய்வம் இல்லை உன்னை போற கோயில் இல்லை சொந்த பந்த யாரும் இல்லை சொல்லித்தராலும் இல்லை அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் அப்பா இனிமேல யாரும் அப்பான்னு அழைக்க போறப்பா இந்த கொலை எப்படி நடந்தது யாரு செஞ்சாங்க? இதே நாட்டைச் சேர்ந்தவன் இதே நாட்டை சேர்ந்தவன். இதே அரண்மனையில் இருக்கிறான் அந்த சதிகாரன் அப்பேற்பட்ட பெரியவன் யாரம்மா? இதோ வாத்தாயா ஏய், திரும்பிடா, பிரியா. இல்லை, வேண்டாம். இவரா? கட்டை கட்டுங்க. என்னடா சொல்றீங்க? செஞ்சிடா. இவரா இந்த கொலை செஞ்சார்? என்னுடைய வார்த்தை உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நாம் அமைக்காவலன் கோவிந்த சாமி அப்பா, என்னம்மா சொல்லிட்டாங்கப்பா? உண்மை வழி சொல்லுவான் அப்படியே போயிருந்தா? என்னுடைய தந்தை எப்படி இருந்தா? ஐயா, உண்மையை சொல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் தாங்கள் இளவரசர் அல்லவா? நடந்ததை சொல் அதைதான் சொல்லப் போகிறேன். உண்மையை சொல் அதே சொல்கிறேன். ஆயா, நல்லா இரு. சொல்லு சொல்லு. ஐயா, இந்த நாட்டிலே அரண்மனையில் நான் காவல் இருந்தேன். சரி. மதில் செவத்தை சுத்தி வந்து கொண்டிருந்தேன் காவல். திடீரென்று ஒரு சவுண்ட் சமாளிட்டு என்ன விட்டு
பார்த்தேன். இவன் மதில் செவத்தில் குதித்தான். ஏன் மதில் செவத்தில் இவன் குதிக்க வேண்டும் யார் என்று உத்து பார்த்தேன். அவன் வேகமாக நடந்தான். நானும் அவன் பின்னாடி வேகமாக நடந்து நேரா உன் தந்தை அறையாண்ட போய் நின்றான். ஏன் அங்கு நிற்கிறான்? மன்னர் அல்லவா உள்ளே இருக்கிறார் என்று நான் எட்ட நின்று பார்த்துக் கொண்டிருந்தேன். என்னவென்று தெரியவில்லை. இவன் கதவை தட்டினான். டமா 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 கதவு தட்டினான். உன் தந்தை உடனே கதவை திறந்தார். எப்படி? உள்ள போயிட்டான். மறுபடியும் கதவு சாத்திக்கினாரு. கதுவுல ஆயிரம் போட வேணும். பழைய கதவு சவுண்ட் வந்து உடனே நான் சந்தில பார்த்தேன். 2 பேரும் காரசாரமா பேசியிருந்தாங்க. என்ன சொன்னா ஏது சொன்னான்னு தெரியல. ஒப்பா கையை தூக்குனாரு. உடனே கட்டியது ஒரே சொல்லி சொன்னாங்க. இவ்வளவு தான் நடந்து நான் இதெல்லாம் பார்த்தேங்க. கோர்ட்ல உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? உனக்கு என்ன துரோகத்தை செய்தேன்? பணம் எவ்வளவு வேண்டும் என்று கேட்டிருந்தால் என்னுடைய தந்தை வாரி வாரி கொடுத்துட்டு போறேன். பணத்துக்காக என்னுடைய தந்தையை கொன்று விட்டாய். உன்னை உயிரோடு விட்டால் பணத்துக்காக என்னுடைய அண்ணனை கொன்று விடுவாய். இவன் அடுத்தது நாட்டு விட்ட விரட்டு வீட்டுல